ஒரு சகோதரை குறித்து சொல்லுகிறேன். நான் இதற்கு முன்பதாக ஊழியம் செய்த பகுதியில் ஒரு தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த குடும்பத்தில் கணவனை தவிர சகோதரி, தம்பி, அம்மா 3 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. சர்ச்சுக்கு வரும்போது ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பைபிள் எடுத்துன்னு வரும்போது சொல்லுவாங்க, கஞ்சிக்கே வழி இல்லாதவன் தான் இயேசு கோயிலுக்கு போவான்னு சொன்னாங்க. சொன்ன வாய்க்கு முன்னாடியே இன்னைக்கு அவன் ஃபாரினுக்கு போய் வீட்டை கட்டி அந்த பட்டணத்தில் எவர்கள் உயர்ந்தவர்களோ அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது காத்திருங்க, அது நிச்சயமாய் வரும். அந்த குருடனுக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு. அதனால்தான் இயேசு வந்தோடனே இன்னைக்கு தான் எனக்கு ரட்சணை நாள்னு புச்சிக்கினான் பாயிண்ட. தாவீதின் குமாரனே, எத்தனை பேர் தடை செஞ்சிருக்கலாம், எத்தனை பேர் அவனை முடக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அந்த சத்தம் என்ன பண்ணியிருக்கோம்? அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், அவர் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. காலம் போயினே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்கறது அது ஒர்த்தா இருக்கும். ஆமே, வீக்கருக்கு போயிருக்கலாம், அரவிந்துக்கு போயிருக்கலாம், அகர்வாலுக்கு போயிருக்கலாம், எங்கேயும் நடக்காது. எங்கள் சர்ச்சில் ஒரு அற்புதம் நடந்தது. எத்தனையோ கிளினிக்கு போய் ஒன்றும் நடக்கலை, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் போய் நடக்கலை. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, இவருக்கு ப்ரெஷர் நிறைய இருக்குது, நிறைய சிகரெட் அடிக்கிறாரு, நெஞ்சில் சளி இருக்குது, குடிக்கிறாரு, சுகர் இருக்குது, அவள்தான் அவருக்கு கண்ணில் இருக்கிறது அவள்தான் முத்தி போயிடுச்சு, இனிமேட்டு இவருக்கு பார்வையே வராது. அந்த அம்மாவுக்கு, அந்த ஐயாவுடைய அம்மாவுக்கு 80 வயசு. அவங்க தான் சர்ச்சில் கோயில் குட்டி. ஒவ்வொரு நாளும் அந்த படிக்கட்டில் உட்காந்து தான் பைபிள் படிப்பாங்க. ஒரு நாள் வேற ஒருத்தவங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அட்டெண்டராக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போனப்போ டாக்டர்கிட்ட கேட்டு, அதே கண் ஹாஸ்பிட்டலில் என் பிள்ளைய கூட்டின்னு காட்டுமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, அதே ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணி அனுப்புனாங்க. இன்னைக்கு அவருக்கு பார்வை தெரிஞ்சிருக்குது. அப்போது சுயத்தில் நடக்கலை, இப்போ கர்த்தர் அதை சொந்தமாய் மாற்றின பிறகு செய்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், கர்த்தர் ஒரு நாளை வச்சிருப்பாருமா, கர்த்தர் ஒரு நாள் வச்சிருப்பார். அப்போ தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே போராடி பெற்றுக்கொள்ளணும், அது ஒஸ்டாயிடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அன்றைக்கு அந்த குருடனுக்கு தடை செய்த போதிலும், எத்தனையோ ஆண்டுகள் அவனுடைய வேலை இதுதான் நினைத்த போதிலும், இயேசு ஒரு நாள் வருவார், என்னை விடுதலையாக்குவார் என்று காத்திருந்தான். ஒரு விடுதலை கிடைத்தது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆ ஆ ஆ ஆ இறங்கி வலைகளை அலசித்து கொண்டிருந்தார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. யாராவது ஃப்ரெண்டு தான் கேட்டு பாருங்க. கடற்கரையில் உட்காந்து, கடல் மேலே மண் மேலே உட்காந்து வலையை பின்னி நின்றாங்கன்னா கடலுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். கடற்கரையில் நின்று வலையை அலசி நின்றாங்கன்னா கடலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது கிழிஞ்சல்கள் ஏதாவது கிழிஞ்சிருக்கும், அதெல்லாம் மேலே உட்காந்து தைப்பாங்க. அழுக்கு மீன் செத்து போனது கருவாடு எல்லாம் இருந்துச்சுன்னா, அது நண்டு கிண்டு நத்தை கித்த மாட்டிச்சுன்னா அப்படியே கரையிலேயே அந்த வலையை அலசி அதுலேயே எடுத்து விட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க கரையில் நின்று என்ன பண்ணுறாங்க? வலையை அலசினுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம எவ்வளோ மீனை பிடிச்சிக்கிறோம், இது வரைக்கும் மாற்றினதே இல்லை, வெறுமையாக வந்தது இல்லை, இந்த வாட்டி வெறுமையாக வந்துட்டோமே நினச்சினுக்கிறாங்க. நம்ம ஐயா சொல்கிறார், உங்கள் போட்டு கொடுப்பா தரேன் வாங்க, ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையிலே மறைவாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இது மாதிரி ஆண்டவர் ஆறுதலான வார்த்தையை பேசணும் போது பேதுருக்கும் யோவானுக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இவ்வளோ பேசுகிறாரு, நான் இந்த வலையை வெறுமையில் அலசி கொண்டு இருக்கிறேன்றதை இவர் அறிஞ்சிருப்பாரே, ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற நினைவை இவர் பேசட்டோன்னு அவன் நினச்சிருப்பான். அதனால தான் ஆண்டவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில், என் மகனே உன் வலையை கொண்டு போய் ஆழத்தில், நம்ம ஆள் இப்போ தான் கொடுக்குறாரு. ஐயா, நீங்கள் நான் மனசில் இருக்கிறத நினச்சதை சொல்லிட்டீங்க தான், ஆனால் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல. ஆனாலும் 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 போடுறேன். போட்டப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வெறும் வலையை மட்டும் எடுத்துன்னு வந்தாங்களா?
படகுகள் நிரம்பத்தக்க மீன்களை எடுத்து வந்தாங்களாம். ஒரு இடத்துல கணக்கு சொல்லுது, ஒரு இடத்துல 2 படகுகள் சொல்லுது, ஒரு இடத்துல வலைகள் கிளியத்தக்கதுன்னு சொல்லப்படுது. நண்பு தேவ பிள்ளைகளே, ஒரு டைம் இருக்குது, காத்துருங்க. ஒரு விடுதலை நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் அந்த விடுதலையை கத்த தந்தார். ஒன்றுக்குமே உதவாதவன் நான், ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவன் நான். ஆண்டவர் இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். 10ஆவதுல 234 மார்க்கு தான், +2ல 5 வாட்டி ஃபெயிலு. இன்னைக்கு 3 டிகிரியை முடிப்பதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்க அப்பா இன்னும் சைக்கிளில் தான் போறாரு, ஆனா எங்க அப்பா என்ன அதிகமாக ஆசீர்வச்சிருக்கிறார். ஒரு டைம் இருக்குது, ஒரு டைம்ல இந்த ஆல்டரோட எங்க வீடு சின்ன வீடு தான், இன்னைக்கு நிறைவான சுகமான ஒரு அறையை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவளுக்கு முழுசா நான் தேடினேன், முழுசா என் குடும்பம் நம்பிச்சு. ஒரு டைம் இருந்துச்சு. இன்னைக்கு தம்பி இங்க ஒரு தம்பி கிட்ட பேசணும் போது சொன்னேன், நான் இங்க பேசிட்டேன்னா அங்க பேசும்போது ஆண்டவர் உங்க கூட இடைப்பட மாட்டாருன்னு. ஒரு டைம் வச்சிருப்பார், அந்த டைம்ல யாரையும் எவரையும் கத்த ஸ்பார்க் பண்ண வைக்க முடியும். பாஸ்டர் பென்ஸ்ங்கிறவர் உங்களுக்கு தெரியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே. இந்த பாட்டை சர்ச்சை க்ளீன் பண்ண பசங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், கிஃப்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லி சரி வாங்கடா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடலான்னு போட்டார். பல லட்சம் வியூஸ் போயிடுச்சு. அப்போ போடும்போது அவருக்கு கொஞ்சம் குடும்பம் தான் இருந்தது. அவர் 3 குடும்பத்தை வச்சு தான் கோயம்புத்தூரில் சபையை ஆரம்பித்தார். இன்னைக்கு 1 கோடியில் ஒரு இடம் வாங்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஆத்துமாக்கள் ஆராதித்து இருக்கிறாங்க. ஒரு ஷார்ட் டைம் ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் போதும். ஆனா ஆண்டவருடைய கரத்துல அது வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும். அந்த குருடன் அதற்கு வரைக்கும் காத்திருந்தார், இந்த பேதுரு அது வரைக்கும் காத்திருந்தார். ஆகிலும் நீங்க சொல்றீங்க இவ்வளோ பேர் உங்களை நம்பி வந்திருக்கிறாங்களே, நானும் உங்களை நம்புறேன், அதனால போட்டதால வலைகள் நிரம்பத்தக்க மீன்களை பிடித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். நீங்களும் நானும் காத்திருக்கிறோமா? ஒருத்தர் தான் ஆமீன்னு சொல்றீங்க. இங்க காத்திருந்து ஜோம் பண்ணலன்னா அடுத்தது பக்கத்துல எந்த சர்ச்சுக்குதோ அங்க போய் காத்திருப்போம். ஆமாவா இல்லையா? இந்த பாசுக்கு வெள்ளம் இல்லை, ஆவி இல்லை, இட்லி இல்லை, சட்னி இல்லைன்னு சொல்லிட்டு எங்க போயிடுவோம் அடுத்தது? நான் சொல்றேன், பலத்தினாலும் அல்ல, யாருடைய ஆவினால் ஆகும்? பாஸ்னால இல்ல, மூப்பர்னால இல்ல, ஆவியானவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த குருடனுக்குள்ள இருந்துச்சு, அந்த பேதுருக்குள்ள இருந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு, யோசேப்பு வாழ்க்கையில கூட 13 வருஷம் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த பொறுமை இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? அர்ப்பணிப்பு இருக்குதா? அதே விடாத நம்பிக்கை உங்க மேல இருக்குதா? நான் சொல்றேன், நிறைய பேர் சொன்னாங்க மோகன்சி லாசஸ் ஐயாக்கு குழந்தை இல்லை, அவர் ஊழியம் செய்யலையா பாஸ்டர்? உங்களுக்கும் அது இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன், அப்பா நான் போகும்போதே என்ன எடுத்துட்டு போவோன்னு தெரியாது, எனக்கு பிள்ளை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, சாவூர் வரைக்கும் உங்க ஊழியத்தை அவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஆமே. நான் சொல்றேன் விசுவாசமா சொல்றேன், இந்த முறை இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்தது கர்த்தருடைய திட்டம். குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். நான் கூட பாருங்க சற்றே பயத்தோட தான் வந்தேன். இங்க வந்தோன்னு ஆவியானவர் நிரப்பினார். தீர்க்க தரிசனமா அவங்க பாஸ்டர் சொன்னார், அடுத்த வருஷம் இங்க வரும்போது சொல்லுங்களேன். நான் சொல்றேன், என்னுடைய துணைவியாரனுடைய வயிற்றில் கரு உருவானது முதல் ஒவ்வொரு மாதமும் ஸ்டார்ட் பண்ணும்போது
ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய ஜெபம் எங்கள் வீட்டில் இருந்திருக்குது. இன்னைக்கும் உங்கள் ஊழியர் மூலியமா அந்த அபிஷேக வார்த்தை என் வீட்டை மூடி இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளோ பெரிய மிராக்களை செய்ய முடியும்னா, உங்களுக்காக அழைச்சின்னு வந்து எனக்கே இவ்வளோ செய்ய முடியும்னா உங்களுக்கு எவ்வளோ செய்வார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று, அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று உங்கள் பைபிள்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. உங்களுக்கு தான் விடுதலை, உங்களுக்கு தான் ஒரு அபிஷேகம்.